அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாள் அமைந்திருந்த விதம் பற்றி அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாளின் கைப்பிடி வெள்ளியால் ஆனதாக இருந்தது என்று அவர்கள் கூறினார்கள். யுத்தகலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாளை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அது யாரையும் தாக்கியது கிடையாது, அதனால் யாரும் காயப்பட்டதும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய துல்ஃபஹார் என்ற வாள் குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. அவர்களிடம் இருந்த அந்த துல்ஃபஹார் என்ற வாள் மக்கா வெற்றியின் போது இந்த வாளுடனே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் நுழைந்தார்கள். பபீஆ என்ற அரபு சொல்லுக்கு வாள் தன்னுடைய கையில் இருந்து நழுவிவிடாமல் இருப்பதற்கு உறுதியாக பற்றி கொள்ளும் வகையில் ஒரு கைப்பிடியை அமைப்பார்கள். அது வெள்ளியிலால் ஆகியிருந்தது என்பதை தான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொன்றாக சஹாபாக்கள் பார்த்தார்கள். அவர்களினுடைய வாழ்க்கையை ரசித்தார்கள். அவர்கள் வைத்திருந்த அந்த வாளை போன்றே தங்களுடைய வாளையும் அவர்கள் அமைத்து கொண்டார்கள். வாள் கம்பீரத்தினுடைய அடையாளம், அதை சிறந்ததாக அமைத்து கொண்டார்கள்.